வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் 23 நினைக்கிறேன். 23 சனிக்கிழமை. ஒரு முக்கியமான வீடியோ. நேற்றைய தினம் நான் ஒரு சில விடயங்களை கதைத்திருப்பேன் பாராளுமன்றத்தில். ஸோ பாராளுமன்றத்தில் கதைத்த கதையை தான் திருப்பி நான் சொல்றேனே ஒழிய, சிங்களத்தில் இருந்த கதையை தமிழ்ல சொல்றேனே ஒழிய, மற்றபடி இது புது கதையில் ஆகவே டிஃபமேஷன் வழக்கில் ஒரு வழக்கில் நீங்க போட்டுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் இது பாராளுமன்றத்தில் கதைத்த கதை, அந்த கதையை நான் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். அவ்வளவுதான், கண்டென்ட் ஒன்று தான். ஆகவே நீங்கள் வெளியில கதைக்கலாம். பட் டிஃபமேஷன் போடுறேன்னா போடலாம். அண்மைய தினங்களில் நான் பாராளுமன்றத்தில் கதைச்சிருப்பேன். இப்போ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் கட்சி முக்கியமான அதிന്റെ கிழக்கு மாகாணத்தின் அமைப்பாளர் இல்லை ஏற்பாட்டாளர் சாணக்கியன் அவர்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒரு கதை ஒன்று கதைச்சிருப்பேன். அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்ட்ட 600 மில்லியன் ஏதோ ஒன்று அபிவிருத்தி நிதிக்காக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் கதைச்சது தொடர்பாக அவர் ஏற்கனவே கதைச்சிருக்கிறார். மீடியாக்களை சொல்லியிருக்கார். தான் அதை மக்களுடைய அபிவிருத்திக்காக தான் 600 மில்லியன் பெற்றிருக்காருன்னா 600 மில்லியன் 60 கோடி. அதாவது 10 மில்லியன் ஒரு கோடி. ஆகவே 600 மில்லியன் என்றால் 60 கோடி. 60 கோடி பணத்தை நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சரியாக செலவழிச்சிருந்தார். இப்ப என்னிடத்தை உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த முறை அரசாங்கத்துல எனக்கு இல்லமா எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 93 லட்சம் 1 கோடி கிட்ட 9 இல்ல 10 மில்லியன் 9.3 மில்லியன் வழங்கப்பட்டது. அது எப்படி வழங்கப்பட்டது? இந்த கையில காசு தேவையா இல்ல. அந்த காசு எங்களுடைய பிரதீபன் ஜிஏ பிரதீபனுக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் டிஎஸ்மேருக்கு அனுப்பப்பட்டு, இப்ப நான் அண்மைய தினங்களில் நான் கேள்விப்பட்டேன், இந்த டிஎஸ்மேர் நாங்கள் அனுப்பின அந்த 30 மில்லியனை கொடுத்தும் வேலை செய்யலைன்னு கேள்விப்பட்டேன். நாவே இந்த டிசிசி மீட்டிங்ல அதை கதைப்பை மட்டும் பார்த்து கொண்டு வந்தேன். நான் நேற்றைய தினம் அழைப்பு வந்திருக்கு, திருப்பி கடிதம் வந்திருக்கு. டிசிசி மீட்டிங் தற்காலிகமாக பிற்போடப்பட்டிருக்கிறது என்று கடிதம் வந்திருக்கு எனக்கு. ஸோ டிசிசி மீட்டிங் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சாவச்சேரி, பருத்தத்துறை, கோப்பா இந்த 3க்கும் கொடுத்திருந்தேன். அது சரியா வேலை செய்யலை என்று கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த காசு என்னோட இப்ப ஆகஸ்ட் மாதம் 23 செப்டம்பர் மாதத்துல அடுத்த வருடத்துக்குரிய இதுதான் என்னடா எங்கட சனத்துக்கு விளங்குறேன். சனம் என்ன சொல்றது, பைத்தியக்காரன் விசரன் என்று பொதுமக்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் கதைப்பார்கள். அவருடைய நாலேஜ் அவர்களுக்கு அறிவு கொடுக்கணும். இந்த அரசியல் சம்பந்தமான அறிவு, மற்றது இந்த பாராளுமன்றங்கள் எப்படி நடக்குதுன்றது சொந்தமான அறிவுகளை அவர்களுக்கு வடிவா நாங்கள் சொல்லி கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு விளங்காடி பேசலாம். எதுவுமே அடிப்படை தெரியும். ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் என்றது கூட விற்கப்பட வேணும்னா அவரை பற்றி கொசிப் எழுதினா தான் விற்கப்படும். அவரை பிடிச்சிட்டாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவருடைய மனசு இங்க ஓடிட்டு இவர மனசு அங்க ஓடிட்டு எழுதினா பேப்பர்ல தான் பேப்பர்ல சனம் வேண்டி பார்க்கும். சனத்துக்கு ஆர்வம் இல்லை. பாராளுமன்றம் என்றா என்ன, மாகாண சபை என்றா என்ன, உள்ளூராட்சி சபை என்றா என்ன, சனத்துக்கு ஒரு சொட்டு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோ சனத்துக்கு சொட்டு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத என்றதை அரசியல்வாதிகள் வடிவா பாவிக்கிறேன். இப்ப இந்த வரைக்கும் கூட தெரியும், எங்கேயுமே யாருமே இப்ப காதர் மஸ்தான் இந்த வரைக்கும் பாராளுமன்றத்துல 27-2 கேள்வி பார்த்து நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல. எங்கேயாவது இந்த ஒரு 1-2 கேள்வியில போட்டுருக்கலாம். வருஷத்துல 5 வருஷத்துல ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டுக்கலாம். செல்லுமடக்கரநாதன் 27-2 கேள்வி போட்டதை நீங்க பாத்துருக்கீங்களே? இல்ல. கயந்திரமார் பண்ண போடையில நீ அடுத்ததா போடுவார். ஏன்னா நாங்கள் தான் 27-2 கேள்வி போட தொடங்கினது. அது பிறகு எல்லாருமே போட தொடங்கிருக்கேன். நல்ல பொதுமக்களுடைய விஷயங்களை கதைக்கிறது நல்ல. இப்ப உங்களுக்கு விக்ரமராஜ் பல்கலைக்கழகம் சம்பந்தமாக ஆச்சு நான் பதில் இல்லை. வடக்கு மாநிலத்தில் நடக்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கேன், எந்த பதிலும் இல்லை. அப்படி ஏனென்றால் இப்ப கிழக்கு மாநிலத்துல இவர் சாணக்கியன சம்பந்தமாக நான் கதைச்சிருக்கேன் பாராளுமன்றத்துல. ஆதாரங்கள் இல்லாம அவற்ற வீடியோவே என்னோட ஆதாரங்களா இருக்குது. தான் 600 மில்லியன் வேண்டினான், 6 கோடி 60 கோடி வேண்டினான். அவற்ற வீடியோ ஆதாரங்களும் இருக்குது. கிழக்கு மாநிலத்தை செலவழிச்சிருந்தா அப்படியே மில்லியன் கணக்கா கிழக்கு மாநிலம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். அதான் எங்கிட்ட தமிழாக்கள் பிரச்சனை. தமிழாக்கள் அதை விளங்கி கொள்றேன். ஒரு ஆள் நல்லா கதைக்கிறார் என்றால் அவருக்கு ஓட் போடுறது, என்ன செய்யறது, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காண்டி அரசியல் நினைக்கிறாரு, அவர் தேவையான எதுக்காண்டி இவர் அரசியலுக்கு வந்தவர். சாணக்கியன் தொழில் என்ன, கிராஜுவேஷன் என்ன, படிச்சது என்ன, ஏன் இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்ப அரசியல் பின்புலம் அங்க யாரோட இருந்து வந்தேன் அப்படிலாம் கிழக்கு மாநில மக்கள் சிந்திக்கிறேன். ஏனென்றால் இப்ப அண்மையில ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரசு பண்ணப்பட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியும் படிவா, சரிதானே? சோ அதுக்கு அடுத்ததாக நான் பெரும்பாலும் நினைக்கிறேன், நாங்க மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும்
இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் என்று நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். அதாவது வந்து அண்மைய தினங்கள்ல எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டதை பற்றி நீங்கள் ஏதாவது என்னோட கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பேன்னா சரியான வேலை. ஆனால் அது வந்து ஒரு திட்டமிட்ட நாடகம், சரியான வேலை, ஆனா திட்டமிட்ட வடிவா ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டு இருக்கிறது. சரிதான். சோ உண்மையாவே அதை பற்றி கதைக்கிறது கணக்க விடயங்கள் இருக்கு, நாங்கள் பார்ப்போம். ஆனா கிழக்கு மாகாணத்துல இருக்கிற எங்களோட சாணக்கியன் தொடர்பாக நான் கதைச்சதுக்குரிய காரணம் அவருடைய கிழக்கு மாநிலத்துல கனவு சொல்லிக்க நீங்க அவர் சாணக்கியன் காசு வேண்டி காசு அடிச்சேன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? அப்படி இல்லை. கிழக்கு மாநிலத்துல 600 மில்லியன், சரிதானே, 60 லட்சம். நீங்கள் கிழக்கு மாநிலத்துல சாணக்கியன் 60 லட்சத்துல 600 லட்சம், சாரி 600 மில்லியன் 60 கோடி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இதுல பார்த்தேன்னா அந்த மாறுபட்ட மன்னிக்கவும் பெருமளமான தொகை கொடுக்கப்பட்ட சொல்லியிருக்கேன். ஆகவே அதுதான் நான் பாராளுமன்றத்தில் காய்ச்சினேன். ஸோ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்டா ஒரு நாளுமே திங்க் பண்றது இந்த அரசியல் என்ன நடக்கு, அரசியல்வாதி என்ன செய்யறாங்க, இவங்க யார்கிட்ட காசு பண்றாங்க, யார்கிட்ட காசு கொடுக்குறாங்க, இவங்களோட டீல் என்ன. 20% கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியல. உங்களுக்கு தெரியுமா அந்த 20% கதை? அது சொல்றேன் உங்களுக்கு. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், கனகாலமா பாராளுமன்றத்தில் இருக்கிறவர் வந்து முதலா பாராளுமன்றம் வந்த உடனே புலம்பெயர் மக்கள் பூரிச்சது. ஓகே, வந்துட்டார். எங்களுக்கு ஒரு ஆள் சூசையோ யாரோ ஒரு ஆள்னு சொந்தக்காரராம அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட வெளிநாட்டுல பணம் சேர்த்து இலங்கையில இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு பணம் அனுப்புறதுக்கு எங்கள்கிட்ட புலம்பெயர் அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணி சொன்ன கதை இது. நான் புதுசா சொல்லிடுறேன். சோ அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொல்லி இருக்கிறார், ஓம் நான் செய்யறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அதுல 20% எனக்கு வேணும் என்று சொல்லியிருக்கேன். சரி, அதாவது வந்து மொத்தம் $10 லட்சம் அனுப்பினா அதுல எனக்கு $20 லட்சம், சாரி 1000, அதாவது 10 மில்லியன், அதுல 2 மில்லியன் தனக்கு வேணும் என்று சொல்லியிருக்கேன். டாலர்ல $10 மில்லியன் சேர்த்தீங்கன்னா $2 மில்லியன் தனக்கு வேணும், 20%. இப்ப அந்த கபுடு காக்கான்னு சொல்லுவாங்க முந்தி, உங்களுக்கு தெரியும், இந்த கோட்டா ஹோகோம் கோட்டா அவர் ஜனாதிபதியை திறத்துகின்ற போது கபுடு காக்கா என்று சொல்லி அந்த ஜனாதிபதியை திறத்துகின்ற போது கபுடு காக்கா என்று சொல்லி அந்த ஃபேமஸா வந்து அந்த கபுடு காக்கா அண்டு. சரிதான். அது வந்து எங்கண்ட நாமல்ட வாப்பா யாரென்றால் யாராவது நாமல்ட வாப்பா பசில் ராஜபக்ச வந்து 10% எல்லா இடமுமே அறவிடு வேறண்டு ஒரு கதையை ஒன்று முந்தி உலா தெரிஞ்சேன். நான் நேர காணேறத்தானே, காணாம சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்ப எங்கண்ட ஜமீன் வந்து கேட்டுக்காரு 20% தங்களுக்கு தாங்க. நான் இப்ப சொன்னாக்கள் உண்மையா போய் எனக்கு தெரியும், நான் சொல்ற கதையை சொல்றேன். சோ அப்படியான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் பாராளுமன்றத்துல. நாங்கள் அப்படியான ஆக்களை தான் பாராளுமன்றத்துல வச்சிருக்கிறோம். அதாவது தமிழ் மக்களுக்கு $10 லட்சம் கொடுத்தால் அதுல $2 லட்சம் தனக்கு வேணுமென்று கேட்கிறார்களை தான் பாராளுமன்றத்துல வச்சிருக்கிறோம் 20%. அதே மாதிரி வந்து கிழக்கு மாகாணம் வந்து இப்படி படு மோசமா, இப்ப கிழக்கு மாகாணத்துல இருந்து எல்லாம் எனக்கு கோல் மாறி இப்ப டாக்டர் உங்களை அம்பாறையில இருந்து, மட்டக்களப்புல இருந்து, திருவோணமலையில இருந்து, 3 மாவட்டங்கள்ல இருந்து திரும்ப கோல் டாக்டர் மீட் பண்ணலாம் சொல்ல. சரி, நான் பாராளுமன்றத்தில் நிக்கிற நாளையில அதை மீட். ஆனா கிழக்கு மாதத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அது கதைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சாணக்கிய விடயம் தொடர்பாக கதைக்கிறதுக்கு முன்னா அது திருப்பாம்புல வளைய வழங்கப்படுத்துறேன். நேற்றைய தினம் எங்களோட சிறிதரன் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை வந்து நேற்று வந்து சிங்கள மக்களாலையும் முஸ்லீம்ல இருக்கிற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சிறிதரன் பிரேரணையை டப்புன்னு மதம் ஆக்கிட்டாங்க, மத பிரச்சனையா மாத்திட்டாங்க. சோ அதுல இழுத்தோட வேண்டிய தேவை இருந்தது. செகண்ட் ஃபீல்ட்ல அஞ்சல் ஓடுறாக்களுக்கு தெரியும், சரிதானே, அஞ்சல் ஓட்ட போட்டி ஓடுறா தெரியும். கடைசியாக ஓடுறவன் தான் ஸ்ட்ராங்கா ஓடுவோம். ஸோ கடைசியா இருந்த ஓடுறதுக்கு நான் பேர் போட்டிருந்தது நான். ஸோ ஓட வேண்டிய தேவை இருந்தது, ஓடி இருக்கிறேன். நீங்கள் பாருங்க சரியா விளையான். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ல மடக்கலனா இந்த இப்படியான ஒரு சின்ன சின்ன பாலிடிக்ஸ்களுக்குள்ள நான் நினைக்கிறேன். நான் செல்ல மடக்கலனாவோட நேரமே நான் விட்டு காய்ச்சேன், நான் காயந்திரமாரோட காய்ச்சிருக்கேன், இல்லை காய்ச்சல் யாரையுமே நல்லவரோ கெட்டவரோ சொல்லி விமர்சிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனால் கதைச்சு நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் சொன்னேன் எனக்கு இந்த சின்ன பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை. ஐ வில் நாட் பி இன் த பாலிடிக்ஸ் ஃபார் மோர் தென் an year or two, maybe for 5 years. Maybe I will contest for the local election and then I will leave. Local Mahana Sabela, if Tamil people thinks that I am not capable of developing the northern province, and I will leave. அதாவது வந்து வடக்கு மாகாணத்துல வந்து நான் வந்து ஒரு முதலமைச்சரா வந்து
தகுதி இல்லாத ஆள், முதலமைச்சர் ஆகிறது தகுதி இல்லாத யாராவது 1-2 பேர் திங்க் பண்ணா கூட இட் ஹர்ட்ஸ் மீ அலாட். பிகாஸ் அது எனக்கு சரியான கவலையா இருக்கு. நான் இந்த அரசியலுக்கு வந்தது உண்மையாவே எல்லாருமே தெரியும் அரசியல்வாதிகள் நாசம் நடத்திட்டாங்க. இல்ல நிமித்திரன் இப்படித்தான் செய்யணும்டா செய்து ஆட்டுறேன்டான்னு வந்தாங்க, செய்து முடிச்சிட்டேன். நான் இப்ப அரசியல்வாதிகளுக்கு தலாட்டு. நேற்று நான் கதைத்த கதைக்கு நான் ஸ்ரீதரன் ஐயாவுடைய கதைக்கு பேச்சுக்கு கை தட்டுறேன், நான் மேசையில தட்டுறேன். நான் அது வளமையாக நேற்று தான் முதலாக ஸ்ரீதரன் ஐயா என்னுடைய பேச்சுக்கு, ஏனென்றால் நான் அவர்கள் எனக்கு செய்த துரோகம் மாதிரி நான் அவர்களை செய்ய மாட்டேன். அவைக்கு போட்டி இருக்கிறான். ரைட், அடுத்த முறை அர்ஜுனாக்கு வாக்கு கூட வந்துருமோ பாராளுமன்ற யாழ்ப்பாண தேர்தல் என்று சொல்லி ஐயாக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். அது என்ன அவன் முன்ன கூடி இருக்கிறார்கள், பின்னுக்கு திரும்பி பார்த்து விடக்கூடாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த 5 ரோட்ட போட்டியில ஒருத்தருமே ஓடிலாண்டு நினைக்கைக்குள்ள தான் நான் ஓட வலிக்கிட்டேன்னா நாவே தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். இவர்களுடைய பொலிட்டிக்ஸ்ல அவர் செய்யட்டும். சங்கண்ட பொலிட்டிக்ஸ் நீங்க நினைக்கிறீங்களே சங்கு சைக்கிள் எல்லாம் ஒன்றா இருக்கண்டு இல்ல. சங்குக்கும் சைக்கிளுக்கெல்லாம் அடிபாடு, வீட்டுக்கும் வீணைக்கும் அடிபாடு. இவ ஒரு ஆளை வெட்டியே விடுறதுதான் இவன் வேலை. ஆனா அவை எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், ஏன்னாடா அவைக்கு தெரியும் நான் அந்த சில்லற பொலிட்டிக்ஸ்கள் செய்கிறேன். அவைக்கு நல்லாவே தெரியும். அதாவது சில்லற பொலிட்டிக்ஸ் பிள்ளைன்னு கதைக்கிறவன். ஆனா ஏதாவது ஒரு குறுக்கு வழியில கயந்திர மேர நம்மளதை இழுத்து விழுத்திட்டு, அல்லது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் செல்லும் அடக்கலநாதையும் இழுத்து விழுத்திட்டு, ஸ்ரீதரன் இழுத்து விழுத்திட்டு, கஜேந்திரன் இழுத்து விழுத்தி, ஏதாவது குறுக்கு வழியில இழுத்துட்டு ஓடுவோம் நான் யோசிக்கிறேன். எனக்கு இன்றைக்கு தெற்குல நான் வாக்கு கேட்ப நேரம் தான் ஷுவரா பாராளுமன்றம் போவேன். அடுத்த வருஷம், அடுத்த 5 வருடங்கள்ல தெற்குல சுயேட்சியா கேட்டு மறுபடியும் ஒரு வரலாறு வைப்பேன். நான் தெற்கு பகுதியில சுயேட்சையா பாராளுமன்றம் கேட்டு நல்லா போக இயலும். ஆனா நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இவன் மட்டக்களப்புல போயோ திருவண்ணாமலையிலையோ கேட்டு என்னால வெள்ளையிலும். ஏனென்றால் இந்த மனசுல இந்த வரைக்கும் யாருக்கும் துரோகம் செய்வோம் நான் ஒரு நாளுமே நினைச்சதில்லை. அது மாதிரி சாணக்கியன் கதைக்க வேண்டியக்குரிய காரணம் என்னென்றால் பெரும்பாலும் சாணக்கியனுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப சாணக்கியன் உட்பட 3 தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதுல பேர் லிஸ்ட் ஒன்று இருந்தது, அது எங்கன்னு தெரியல. சாணக்கியன் உட்பட 3 அரசியல்வாதிகளுக்கு இதுல இருந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல இருந்து ஸ்டேட்மெண்ட் தர சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. நீ அதுல இருந்து பார்த்துட்டு வேற பினாமிகள்ட பேர்ல அந்த காணிய சொத்துக்கள் இருக்கைகளை எல்லாம் பறிபட்டு ஆடுவாங்க. என்பிபி சும்மா இல்ல ஆடுவாங்க. என்பிபி என்ன விட்டுட்டு இருக்கிறது காரணம் என்பிபிக்கு தெரியும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் கள்ளமா இந்த வரைக்கும் டாக்டரா வேலை செய்யல. லோன் அவங்க பேங்க் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட இப்போ 1,10,00,000 66 இருந்தது. இப்போ ஒரு 50 லட்சம் கிட்ட லோன் போட்டிருக்கேன். லோன் போட்டு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனது. வடிவ வளம் நான் சின்ன அரசியலுக்கு வந்திருந்தேன். எல்லா காசுகளையும் எல்லாடையும் காசுகளை சேர்த்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் கோளுக்கு மேல உள்ளூராட்சி சபை தேர்தல் இது பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் கோளுக்கு மேல கோல் வந்துடுது. அப்ப காசு வேணுமெண்டா சொல்லடா, அப்ப எங்க அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும், முண்டியல் அனுப்புவான் நினைச்சிருந்தா உழைச்சிருக்கலாம். மனசை தொட்டு சொல்றேன். இப்போ பேங்க்ல இருக்கிறது 3 லட்சமோ 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல காசு கிடாக்குது. இந்த மாதிரி பாராளுமன்ற சம்பளம் 29ஆம் தேதி வந்தா தப்பிடுவேன். இல்லாட்டி அவசரத்துக்கு கிரெடிட் கார்டு பே பண்ணா இதுல 50,000 ரூபாய் இருக்கும். பட் அதுக்காக நான் போய் உழைச்சி காசு சேர்க்கப்படுறேன் இல்லை. நான் இன்னொரு 10 இயர்ஸோ 15 20 இயர்ஸ் தான் வாழ போறோம். இப்போ கௌசல்யாவோட காய்ச்சல் வந்தா அப்ப கௌசல்யா ஒழிச்சது அவர் அப்படி இப்படி ஒரு வவுனியாவோட ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு பேரை சொல்லி இப்படி ஆக்களை எல்லாம் விரட்டி காணிகள் எல்லாத்தையும் பறிச்சு ஒரு லோயர். அப்ப நான் சொன்னேன் கௌசல்யா இப்படி நான் சேர்த்தம்மா என்ன செய்ய போறேன் இங்க கொண்டு போய். 10 வருஷம் 20 வருஷத்துல புஷ்கண்ட போயிட வேண்டிய படம் தான் இருக்கு மிச்சமா. என்ன 10 வருஷமோ 20 வருஷமோ நாளைக்கு போடுறாங்களோ தெரியாது. நான் ஒன்றும் பெரிய புனிதன் இல்லை. நான் சகலத்தையும் அனுபவிச்சுதான் வேணா வந்து விட்டுருக்கேன். அது என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க நினைக்கிற கற்பனையில நினைக்கிற சகல விடயங்களையும் நான் பார்த்து தான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் புனிதன் இல்லை. பட் அதுல இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன், கோலீஃப் எல்லாரும் அடிப்பார்கள் தானே. சுப்ப அதை வேண்டிய ஒரு நாளே பார்த்திருக்கேன். நான் ஒரு நாள் கோலிஃப் அடிக்கிறேன், வேண்டிய ஒரு நாள் பார்த்து இருக்கிறேன். அதுல ஒன்றுமே இல்லைடா. சும்மா பாய் புகையும் கருப்பு இதெல்லாம் கருப்பா வாரது மனமும் அது தலையடிக்கணும் கோலிஃப்ல. ஆக ஒரு தடவை வேண்டி கோலிஃபை பார்த்திருக்கேன். ஆனா அதுக்காண்டி ஒன்றுமே செய்யாதவன் இல்லை. காதலிச்சிருக்கிறேன், டிவோர்ஸ் எடுத்திருக்கிறேன், தனி வாழ்க்கையில கணக்க கஷ்டப்பட்டிருக்கேன், பிள்ளையை தனியா வளர்த்திருக்கேன் 5 வருஷம் 6 வருஷம். நான் ஒன்றும் புனிதன் இல்லை. இப்பவும் ஒரு பாதையில ஒரு வடிவான பொம்பளை போனா திரும்பி பாக்குற சாதாரண மனுஷன் நான், சரிதானே? அதுக்காண்டி சும்மா போற எல்லாத்தையும் வடிவான பார்த்துன்னு தெரியல. ஒரு வடிவான பிள்ளை ஒன்று போனா பிள்ளை வடிவா இருக்கு. அது என் மகளின் வயசுக்கு வந்துட்டு இப்ப எனக்கு 40 வயசு. ஆனா திரும்பி பாக்குற சாதாரணமான மனுஷன். எங்கள்ட தமிழ் பாத்தி சொல்லுவார் அடிக்கடி, சிவராஜா சார், தொட்டு பார்க்கலாம் புட்டு பார்க்க கூடாது. அது எங்களோட சிறியரணையான புட்டுல இல்ல, இது வேற புட்டு.
தொட்டு பார்க்கறதுக்கு ரசிக்கலாம், புசிக்க ஆசைக்கூடாது. அதாவது வந்து ஒரு அழகை ரசிக்கலாம், அதை புசிக்க ஆசைப்படக்கூடாது. ஒரு பூவே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம், பட் அதை எடுத்து கசக்கி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் பூவோ இல்லையோ, கடதாசியோ இல்லையோ, கண்ட சிவப்பு கடல் எல்லாத்தையும் கசக்கி பார்க்கணும்ன்றதான் மெட்டாக்களோட மென்டாலிட்டி. அண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு அந்த தேவையும் இல்லை. நான் எல்லாத்தையுமே கண்டு வந்திருக்கேன். 40 வயசு. நான் கேம்பஸ்ல படிச்சிருக்கேன், 3 கேம்பஸ்ல படிச்சிருக்கேன். அவை உங்களுக்கு நீங்க கற்பனை வளங்களை, கற்பனை குதிரையில தாராளமா தட்டி விடலாம். எனக்கு அது தேவையே இல்லை. உங்களோட கற்பனை குதிரையில இரவு நீங்க நித்திர உள்ளே இன்னும் எல்லாம் செஞ்சிருப்பாண்டு கற்பனை குதிரையை தட்டியே விடலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே எனக்கு அந்த காசு சேர்க்கணும்ன்ற தேவையில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், பெரும்பாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல சாணக்கியன் உட்பட இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள், ஊழல் செய்தவர்கள் என்று வெளியால கதைக்கப்படுகிறவர்கள் போறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கு. முக்கியமா நாமல் ராஜபக்ச, அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன, இப்படி லைன்ல போவதற்குரிய அதெல்லாம் நாடு குழம்புதோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் பிரச்சனை ஒன்று இருக்கு. வெகு விரைவில் சாணக்கியன் வந்து கைது செய்யப்படலாம் என்று ஆக்கள் கதைக்கணும். ஆனால் இப்ப கைது செய்யறதுக்கு முன்னம் சுதத்தை சொன்ன மாதிரி எனக்கு தெரியாது. இந்த வெள்ளிக்கிழமை அப்படியெல்லாம் நான் கட் பண்ணி சொல்லல. அந்த வெப்சைட் ஒன்றுல எந்தெந்த எம்பி மேட்ட பேருக்கு வந்து இந்த இவங்கள் அனுப்பி இருக்கிறாங்கன்னு போட்டிருந்தவர்கள் நான் பாக்குறேன். அதுல என்னோட கிடக்காண்டு எந்தெந்த எம்பி மேட்ட பேர்ல வந்து யாருக்கு வந்து இந்த இது நான் ஷேர் பண்ணி வச்சு நான் வந்து பார்த்து போட்டு அந்த வீடியோ போட்டேன் ஞாபகம் இல்லை. அதுல சாணக்கியன பாராளுமன்ற உறுப்பினர் உண்டு, சாமர சம்பத் தசநாயக்கம் உண்டு. ஸோ எதிர்கட்சியில இருந்து குளர்ற இருக்கிற முழு பேரையும் இவங்க இழுத்து அடிச்சு பிரச்சனை பண்றாங்க. அவ்வளவுதான். அதான் அரசியல் பழிவாங்கல் தான். இந்த அரசியலை வந்து படு மோசமா படு கேவலமாய் கையாளுறாங்க. அதான் இப்ப அரசியல ஒரு விஷயத்த கதை கேட்கல. இப்ப நாங்கள் ஊழல்களை பற்றி கதைச்சு இந்த ஊழல் இருக்காண்டு காட்டினா பிறகு இந்த ஆக்ஷனும் எடுக்காம கதைச்சவனை பிடிச்சு கொண்டே ஜெயில போட்டு கூத்தடிக்கிறாங்க. அதான் இந்த நாடு. ஸோ ஊழலுக்கு சொல்றவனையும் குற்றவாளி ஆகிறான். நீ எப்படி ஒரு ஊழலை சொல்லுவே, ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க. ஆதாரம் இருக்கிற வழியா தான் ஒருத்தன் சொல்லி இருக்கிறான். அதை பற்றி விசாரிக்கல வேணும் போலீஸ். அதை விட்டு இவர் சொன்னது பிள்ளை என்று ப்ரூவ் பண்றதுக்கு தான் போலீஸ் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நான் கதைக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், சில வழக்குகள் இருக்குது, பல வழக்குகள் இருக்குது. அதை பற்றி நான் கைது யோசனம் இல்லை. ஆனால் வெகு விரைவில் சாணக்கியன் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பத்துல தொடர்ந்து எதிர்கட்சியில இருக்கிற கன பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுக்குள்ள போகணும். முக்கியமான பழைய அமைச்சர்மாரா இருந்தார்கள், இப்போ நாட்டை விட்டு ஓடாதாக்கள் கனவே தொடர்ந்து லைன்ல உள்ளுக்க போறதுக்குரிய சாத்தியக்கூறு. ஆனால் இது எல்லாமே அரசியல், ஒரு அரசியல் சின்ன ஒரு சேர்க்குதான். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். டாக்டர் ராம்நாத்.